ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இன்றைக்கி தட்டைக்காய் வச்சு குழம்பு செய்ய போகிறேங்க. இந்த தட்டைக்காய் வீட்டிலேயே வந்ததுங்க, வீட்டில் பறித்தது. எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ குழம்பு செய்ய பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், கருகாப்பந்தலை, வரமிளகாய் 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குருமிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, பூண்டு, இஞ்சி. தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இதெல்லாம் வதக்கிட்டு நான் அரைச்சி இந்த குழம்பு தாளித்து போடும்போது காட்டுறேங்க. அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றுறேங்க. முதல் வெங்காயம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வணங்குது. இது வணங்கும் போது மிளகாய் போட்டுக்கலாம். நல்ல மாதிரி மிளகாய் ரொம்ப காரம், அதனால் நான் 3 மிளகாய் தான் போட்டுருக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை போடுறேங்க. உங்களுக்கு தேவை அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவு நான் காரம் போடுவேங்க. இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற மிளகாய், இதெல்லாம் நான் கம்மியாக 3 மட்டும் தான் போட்டுக்கிறேங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் 3 நல்லா வணங்கிடுச்சு. இது கூட குருமிளகு சீரகம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பட்டை, சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் கூட போட்டுறேன். இஞ்சியும் போட்டுங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இது கூட மல்லித்தூள் போடுறேங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போடுறேன். அவ்வளோதாங்க, வணக்கியாச்சு. இனி அடுத்தது இது ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணுங்க. அரைச்சிட்டு அடுத்தது இந்த காய் நான் கட் பண்ணுவேங்க. கட் பண்ணுறதுக்கு அப்புறம் பெரிய காயாக இருக்கும். இந்த தட்டைக்காய் நான் கட் பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்டிலே வந்தது, பயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொடியை கட் பண்ணிக்கலாங்க. குழம்புக்குங்கிறதுனால கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சாக இருக்குது. பூ மாதிரி இருக்கு காய். இந்த குறை வந்துச்சுன்னா கட் பண்ணிடலாங்க. வச்சுட்டேங்க. இது குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் குழம்புக்குள்ள எல்லாம் கலந்து வைக்க போகிறேங்க. இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேங்க. அடுத்து சால்ட்டு போடணும். இப்போ தேவையானது எல்லாமே போட்டாச்சுன்னா இனி அடுப்பில் வைக்கிறேன். அடுப்பில் வச்சு வெந்ததுக்கப்புறமா காட்டுறேங்க. இறக்கி வச்சு அப்புறம் தாளிச்சிக்கலாம். இனி அடுப்பில் மூடி போட்டு வைக்க போகிறேங்க. மூடி போட்டுங்க. நான் மூடி போட்டு வச்சுட்டேங்க. குழம்பு இறக்கிட்டு உங்களுக்கு தாளிக்கிறது காட்டுறேன். இன்னைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சுது. எண்ணெய் வந்துச்சுன்னா கடுகு உளுந்து போடுறேன்.
அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். நல்லா வணங்கிடுச்சுன்னா நான் அதை எடுத்து குழம்புல கொட்டுறேன். அவ்வளோதாங்க, குழம்போட வேலை முடிஞ்சுது. நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. இந்த தட்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.